இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபயர் அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஃபயர் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லி. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து 35 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும், 40 வயசில் ஆகணும், 45 வயசில் ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ ஆவரேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 40 வயசில் அவங்க ரிட்டையர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க 40 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு 35-40 வருஷம் அதுக்கப்புறம் அவங்க வந்து சர்வே பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பணம் தேவையோ அதை வந்து அவங்க 40 வயசுக்குள்ளே அக்குமுலேட் பண்ணணும். அவங்க 40 வயசுக்குள்ளே என்ன அமௌண்ட் அக்குமுலேட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே அவங்க பென்ஷனாக வந்து வாங்கிக்கலாம். அடுத்த 35-40 வருஷத்துக்கு SWP முறையில் மாதம் அவங்க பென்ஷன் வந்து வாங்கிடலாம். அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேல்யூவை வந்து அவங்க 40 வயசுக்குள்ளே அக்குமுலேட் பண்ணணும். அப்போ மேரேஜ் நடக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேல்யூ அக்குமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 10-12 வருஷத்தில் பேலன்ஸ் அமௌண்ட் அக்குமுலேட் பண்ணி அவங்க 40 வயசு ரிட்டையர்ட் ஆகலாம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டிருப்போம், நான் வந்து ஒரு 35-40 வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குது, என்னோட 60 வயசில் ரிட்டையர்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 வயசில் வந்து நான் VRS வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 45 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே வந்து நம்ம வேலையிலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறோம். பட் இன்னைக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் என்ன எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லி இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ அவங்களால முடியுமோ அந்த வேல்யூவை அவங்க 40 வயசுக்குள்ளே அப்போ அக்குமுலேட் பண்ணால் தான் இந்த ஸ்டேஜை வந்து அவங்க அடைய முடியும்.